ஐயா தோழர் பி. ஆணைமுத்து ஐயாவினுடைய நூற்றாண்டு விழாவாகவும் காலையிலிருந்து இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மூன்றாவது களமாக கூட்டாட்சி என்ற அடிப்படையிலே இந்த கூட்டாட்சி தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் தமிழ்வழி கல்வி இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இந்த கூட்டாட்சி என்ற முழக்கம் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி, பெரியாரினுடைய வழித்தோன்றலாக தந்தை பெரியார் அவர்கள் இந்த கூட்டாட்சி என்ற சொல்லுக்கும் அவர் தொடர்ச்சியாக அவர் இந்த மண்ணிலே 1920 வெள்ளையன் இந்திய ஒன்றிய முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு எழுச்சி காலகட்டத்திலேயே இங்கே ஒரு தேர்தல் முறை அறிவித்தார். தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக 1920 அந்த தேர்தல் முறையில தான் நீதி கட்சி இங்கு ஆட்சியை பிடித்து பல நன்மைகளை செய்திருக்கின்றது. நாம் அதன் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய வழித்தோன்றலாக தந்தை பெரியார் அவர்கள் 1944 திராவிடர் கழகம் என்று தொடங்கும் போதே அவர் இங்கே ஒரு தேசிய வரையறையை அவர் தேசியம் என்ற சொல்லை ஏற்கவில்லை என்றாலும் ஒரு நாடு என்ற வரையறையை இங்கே சரியாக பதிவு செய்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்திலேயே இந்தி திணிப்பு நமக்கு முதன்மையானது. ஒரு தேசம், தேசியம், தேசிய இனம், தேசிய நாடு என்றால் முதன்மையானது ஒரு மொழி. அந்த அடிப்படையிலே வெள்ளையன் 1947 இந்த வெள்ளையனை இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாலும் அவன் விட்டு சென்ற மொழியான ஆங்கிலம் அன்று முதல் இன்றும் கோலோச்சி கொண்டிருக்கிறது. ஆட்சி மொழியாக, கல்வி மொழியாக, வேலை மொழியாக, எந்த கூட்டாட்சி என்று சொல்லுவோமே அதற்கு எதிராக இன்றைக்கும் கோலோச்சி கொண்டிருக்கிறது. இதுதான் நடந்தது. 1937 40 வரை அவர்கள் இந்தியை திணித்த பொழுது நம்மளுடைய தமிழ் மொழியை மீட்டெடுப்பதற்காக போராட்டத்தில் பிறந்ததுதான் தமிழ்நாடு தமிழறிக்கை என்று தந்தை பெரியார் அவர்கள் மறைமலை அணிகள் அதனுடைய தமிழ் அறிஞர்களும் புலவர்களும் இணைந்து போராடி பெற்ற அந்த முழக்கம், அந்த முழக்கத்தினுடைய தொடக்கமாக இன்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியாரை பொறுத்தவரை அவர் திராவிட நாடு திராவிடருக்கே என்று சொன்னாலும் சரி, அன்றைக்கும் அவர் சொல்லக்கூடியது விடுதலை தான். அதே போன்று 1950 இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக விடுதலை இல்லையா என்ற பொழுதும் தந்தை பெரியாருடைய கருத்து விடுதலை தான். 47 நமக்கு சுதந்திரம் இல்லை, விடுதலை வேண்டும் என்று ஓங்கி ஒழித்தார். அதன் தொடர்ச்சியாக அந்த இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டும் அதனுடைய தொடர்ச்சியாக 1956 மொழிவழி நாடுகளாக பிரிக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் எழுச்சியிலே அதற்கு வேறாக இருந்தது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஒடிசா என்ற ஒரு நாடு பிரிந்து சென்றாலும் தமிழ்நாட்டில் தான் ஒரு போராட்ட எழுச்சி மூலமாக இந்தியா ஒன்றிய முழுவதும் எதை பிரிக்க முடியாது என்று சொன்னாரோ அதே நேரு ஏற்க வைத்தது. 56 மொழிவழி நாடாக பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்ட பொழுதும் தந்தை பெரியாருடைய கருத்து 1967 அவரே எழுதுகிறார், இனி என்ன திராவிடம், இனி எது திராவிட நாடு? நாம் கேட்டவர்கள் கேரளாக்காரர் பிரிந்து சென்று விட்டார், ஆந்திராக்காரர் பிரிந்து சென்று விட்டார், மலையாளர்கள் பிரிந்து சென்று விட்டது, மீதம் இருப்பது தமிழ்நாடு தானே. தமிழ்நாடு தமிழருக்கே என்று 1967 அவர் 1973 இறக்கு வரை எங்கும் வட்டி தொட்டியலா ஒழித்தார். இதுவரைக்கும் அவர் தான் சான்று இருக்கு. தனித்தமிழ்நாடு கோரிக்கை எடுத்துக்கொண்டால் எடுத்து காட்டக்கூடியது தந்தை பெரியாரிடம் மட்டும்தான் இன்று வரை இருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்கே நாம் அந்த போராட்ட பாதையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே இருந்து நீ பார்த்தீங்கன்னால் அந்த தந்தை பெரியார் மறைவுக்கு பிறகு இங்கே ஐயா ஆணைமுத்து ஐயா அவர்கள் வருகின்ற போது பிறகுதான் தன்னுரிமை என்ற முழக்கத்தை வைத்தார். அவர் இறுதி வரை தமிழ்நாடு விடுதலை ஏற்கவில்லை, தன்னுரிமை என்று முழக்கம் வைத்தார். ஆனால் இந்த கூட்டாட்சி என்ற முழக்கத்தையும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வகுப்பறிவுடன் வலியுறுத்தினார். ஆனால் அந்த அடிப்படையில் பார்த்தேன் இன்றைக்கும் நாம் எங்கே இந்த தமிழ்நாடு என்பது சிக்கலுக்கு உள்ளாகிறது என்றால் 1964 பிரிவினைவாத தடை சட்டம் என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்ததற்கு பிறகு
அந்த கூட்டாட்சி கத்தியை வைத்தார்கள். அந்த கூட்டாட்சியின் மூலமாக அதன் புற வந்தது இந்த தன்னுரிமை என்பது எப்படி இந்த மண்ணிலே பிறந்தால் இந்திய பொது உடைமை கட்சி சொல்லக்கூடியது. அன்றைக்கு அது எத்தனை பிரிவாக இருந்தால் சரி, இந்த பொது உடைமை கட்சி தான் தேசியம், தேசிய அரசு, தேசிய மொழிபெயர்ப்புக்கு மார்க்சியத்தினுடைய மொழிபெயர்ப்பு. இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்லிவிட்டது போன்று சொல்லிவிட்ட மாதிரி பார்ப்பனிய வகுப்பை சேர்ந்தவர்கள் அந்த பொது உடைமை கட்சியிலே அதிகாரத்தில் இருந்தால் மொழிபெயர்ப்பு என்பது சுய நிர்ணய உரிமை என்று மொழிபெயர்த்தார்கள். சுயமும் தமிழ் இல்ல, நிர்ணயம் தமிழ் இல்ல, உரிமை மட்டும்தான் தமிழ். அது பின்னாடி படிவர்கள் தனித்தமிழ் விளையாட்டு கோட்டலாக நமது பாவலர் பெருந்தினார் அவர்கள் தன்னுரிமை என்று மொழிபெயர்த்து கொடுத்தார். சுயநிர்ணய உரிமையை தன்னுரிமை என்று. இந்த தன்னுரிமைக்கு கூட இந்த மண்ணிலே ஒரு பெரிய மீளாய்வு போராட்டம் நடத்தியது. இது தன்னுரிமை வேண்டுமா, விடுதலை வேண்டுமா? பெரியார் வழியில் விடுதலை, தன்னுரிமை என்ன சொல்லுது? அதில் தான் சொல்லுகிறோமே, ஒரு 5 அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்கின்றோம். இன்னைக்கு அறிக்கை படித்தது போட்டு 3 அதிகாரத்தை ஒன்றிய அரசு வைத்துக் கொள்ளுங்க சொல்லுகின்றோம். அதிலே மொழி முதன்மை போகாமை ஆகிறது. அந்த அடிப்படையில் இதுக்கும் ஒரு தற்கடந்து தன்னுரிமையா, தன்தீர் உரிமையா, விடுதலையா என்று இங்கே தோழர் தியாக அவர்களும் தோழர் சோபிராண்டியன் அவர்களும் தோழர் தமிழ்நாடு மார்க்சிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் கார்மீள் அவர்களும் ஒரு வெளிப்படையான ஒரு மீளாய்வை நடத்தினார்கள். நடத்தி ஏறக்குறைய 3-4 ஏடுகள் நடந்து 2-3 மாதங்கள் நடந்து இறுதியாக தன்தீர் உரிமை என்பது சரியாக இருக்கும், அதுதான் விடுதலைக்கு குறியீடாக இருக்கும் என்று ஒரு முடிவு செய்தார்கள். அந்த நேரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு பல நூல்கள் வந்திருக்கின்றது. பல இந்தியாவின் தேசிய சிக்கல்கள் ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். இந்த பல்வேறு ஆதாரங்களாக பல நூல்கள் இருக்கின்றது. நாம் எடுத்துக்கொண்டது இங்கே கூட்டாட்சி என்று. அப்போ ஒன்று விடுதலை என்பது கைவிடுகின்றோம், கூட்டாட்சி என்பது இந்த அரசியல் சட்டம் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு திருத்தங்கள். அந்த திருத்தத்தின் மூலமாக தன்னுரிமை என்பது நீ அதிகாரத்தை வைத்துக் கொள்வீர்கள் கேள் என்று நாம் சொல்லுகிறோம். இங்குதான் நாம் மீளாய்வு செய்ய வேண்டியிருக்கு. அதற்கும் ஐயா இறுதியாக ஆதிமுத்து ஐயா அவர்கள் ஒரு முயற்சி செய்தார்கள். தோழர்கள் சொன்னீர்களே, அவர் எப்படி இடஒதுக்கீடுக்காக இந்த தோண்டிய முழுவதும் போராடி சில உரிமைகள் பெற்றுக் கொடுத்தார். அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கை அமைந்தது. ஆனால் இறுதியாக அவர் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்காக ஒரு கூட்டணி கட்டுவதற்கு பல முயற்சி பெற்றார்கள். மற்றும் சாலையார்கள். ஆனால் முடியாத நிலையிலேயோ ஆனால் அவர் இறுதியாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் அமைப்புகள் இணைந்து தமிழுக்காக ஒரு அணியை கட்டுவோம் என்று கூறி ஒரு முயற்சி கண்டார். அங்கே சென்னையிலே திருவள்ளிக்கலிலே என் மணியரசன் கோழிலன் நாங்கள் தமிழ் வழிக்கல் இயக்கம் தலைவர் தமிழ் சங்க சுந்தர்ராஜ் எல்லோ பேரும் இணைந்து ஒரு முயற்சி பண்ணினோம். ஏனென்றால் ஒரு கூட்டாட்சி என்பதாக இருந்தால் சரி, விடுதலை என்பதாக இருந்தால் சரி, இதில் எது முதன்மையாக முகாமையாக இருக்கிறது என்றால் ஒரு மொழி இல்லாமல் இந்திய ஒன்றிய முழுவதும் விடுதலை செய்ய வேண்டும் என்றால் எந்த மொழி ஆளுவது? அதான் 1950 அரசியல் சட்டம் இயற்றும் போது வரக்கூடிய சிக்கல் வந்தது. இந்திய வெள்ளைக்காரன் இருந்தபோது இங்கிலீஷால் ஆண்டான். அவன் போனதுக்கு பிறகு இந்த பார்ப்பனிய கூட்டம் ஆட்சி கட்டில் இருந்து தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அவருடைய மொழியான சமஸ்கிருதத்தை வைக்க வேண்டால் முடியவில்லை. அதற்கு அதனுடைய கள்ளப்படையாக இருக்கக்கூடிய இந்தியை வைக்க முயற்சித்தார்கள். அப்ப வாக்கெடுப்பு நடந்தது. 77 பேர் இந்திக்கும் 77 பேர் இங்கிலீஷுக்கு போட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு தமிழர் மட்டும்தான்
தமிழ்நாட்டில் இருந்துதான் நீங்க இந்திய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருத எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, நீட் என்பது எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பாக சரி, அந்த சுயாட்சி என்று சொல்கிறமே தன்னாட்சியாக இருந்தாலும் எல்லாம் இங்கிருந்து தான் வருகிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுண்டோ அந்த முழக்கம் எழவில்லை. அப்ப நாம் தமிழ்நாட்டிலிருந்து முழுக்கக்கூடிய குரல் அவர்களை எப்போது எப்படி இணைக்க போகின்றோம்? ஆணைமுத்து ஐயா போட்டு அந்த ஜனநாயகத்தை நாம் சொல்லக்கூடிய கோரிக்கை மதிக்கக்கூடிய ஒரு பிஜேபி சிங்க போட்டவர் இருக்கிறார் என்றால் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாம் RSS மதவாதம் பெரிய சிக்கலுக்கு போயிட்டு இருக்கு, பாசிச போக்காக போயிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி பாசிச RSS கும்பலை எதிர்த்து நிற்பதற்கு அரசியல் சட்டத்தை திருத்த வழியா, தேசிய விடுதலை வழியா என்றால் நாங்கள் தமிழ் வழி கல்வியை பொறுத்தவரை தந்தை பெரியார் வழியிலே சொல்லுகின்றோம். அது கையகல விடமாக இருந்தாலும் விடுதலை தான் தீர்க்கும்